அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அஹ்மத் ஃபாரூக். இந்த வீடியோ ஒருவருடைய மனதில் இருக்கும் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் ஒரு வீடியோ. அந்த வீடியோ வருவதற்கு முன்பாக அது பற்றி சிறு குறிப்பொன்று நான் இங்கு இடுகின்றேன். என்னவென்று சொன்னால், இது பொதுவாக அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. இருப்பினும் உங்கள் விருப்பம், உங்களுக்கு விரும்பினால் இதை முழுதாக பார்க்கலாம். நான் குறிப்பை இங்கு குறிப்பிடுகின்றேன். உங்களுக்கு தெரியும், ஜமியத்துல் சபாப் முன்னாள் தலைவர் அல்ஹாஜ் ரஷீத் மௌலவி அவர் என்னுடைய நெருங்கின உறவினர். எனவே அவர் என்னிடம் ஒரு விடயம் சம்பந்தமாக கதைத்தார். அவர் கதைத்து அந்த விடயம் அவர் மனதில் பெரும் ஒரு ஆதங்கம் உள்ளது. அவரிடம் பலரும் கேட்கும் கேள்விக்கு ஒவ்வொருவருக்காக அவரால் பதிலளித்து கொண்டிருக்க முடியாத காரணத்தினால் அந்த முழு விடயத்தையும் அவர் இப்பொழுது மக்கள் மயமாக்குவதற்காக வேண்டி ஒரு வீடியோ ஒன்று செய்து அனுப்பியுள்ளார். அதை விரும்பியவர்கள் பார்க்கலாம். எனவே தயவு செய்து இது எதற்கானது என்பது குறித்து இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு புரியும். உங்களுக்கு தெரியும், ஜமியத்துல் உலமாவின் மூலம் வெளியிட்ட ஒரு புத்தகம், அதன் பிறகு இன்னும் ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டு விழா, அது சம்பந்தமான விடயம்தான். எனவே நான் அது சம்பந்தமாக வேறு எந்த கருத்தும் குறிப்பிடவில்லை. இது யாருக்கும், தனிப்பட்ட நபருக்கு, ஒவ்வொருவருக்கும் இதிலிருந்து பிரயோசனம் இருக்கிறதா இல்லையா என்று நினைத்தால் எதற்காக வேண்டி இவ்வாறான வீடியோக்கள் நீங்கள் போட்டீர்கள் என்று தயவு செய்து கேட்காதீர்கள். இது ஒரு தனிநபருக்கு தாக்கம் ஏற்பட்டாலும் அதன் உண்மையான நிலைமை என்ன என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான சில விடயங்கள் மறைக்கப்படுவதுண்டு. எனவே அனைத்தையும் வெளிக்கொண்டு வருவதே இந்த வீடியோவின் நோக்கம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நல்லது நினைப்போம். முழுசாக கீழே வரும் வீடியோவை பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதுனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் மௌலவி ரஷீத், முன்னாள் ஜமியத்து ஷபாப் என்ற இந்த நிறுவனத்தின் பணிப்பாளர். தௌஹீத் வட்டத்தில் தௌவத் துறையில் நீண்டகாலமாக நான் ஈடுபட்ட ஒருவன் என்ற வகையிலும், தௌஹீத் தாய்கள் மத்தியில் அநேகமானவர்கள் என்னை தெரிந்தவர்கள் என்ற வகையிலும் சில முக்கியமான விடயங்களை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் பேசுவதற்கான காரணம், மன்ஹஜ் சம்பந்தமான இந்த வெளியீட்டில் இதனுடன் ஈடுபட்ட பலரும், இதற்கு வெளியே இருக்கக்கூடிய பலரும் என்னை தொடர்பு கொண்டு, ஏன் நீங்கள் இந்த மன்ஹஜுடைய இந்த விடயத்தில் ஈடுபடவில்லை, ஏன் உங்களை ஒரு ஒன்றுகூடலிலும் காணவில்லை என்று பலரும் விசாரித்ததோடு, என்னை பற்றி பல அவதூறுகள் தாய்கள் மத்தியிலே பரப்பப்பட்டது என்பது பற்றியும் என்னிடத்திலே வினவினார்கள் என்ற அடிப்படையிலே இந்த வீடியோவை நான் பேச நிர்பந்திக்கப்பட்டுள்ளேன். உண்மையில் நான் இன்று இந்த வீடியோ பதிவிடக்கூடிய நாள் 2026 3ஆம் திகதி, மே 3ஆம் திகதி. இந்த மே 3ஆம் தேதிக்கு முன்பு 2ஆம் திகதியில்தான் இந்த மன்ஹஜ் வெளியிடப்பட்டு மிக விமர்சையாக நடைபெற்றிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் பலரும் அங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு, ஏன் உங்களை இந்த நிகழ்விலே காணவில்லை என்று விசாரித்தார்கள். அதற்கிணங்க நான் இந்த வீடியோவை இங்கு வெளியிட நிர்பந்திக்கப்பட்டுள்ளேன். ஏனென்று சொன்னால், மன்ஹஜ் சம்பந்தமாக என்னை பற்றி தப்பான
அவதூறுகள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் ஒன்று, நான் இந்த மன்ஹஜோடு படவில்லை என்றும், இந்த மன்ஹஜுக்கு எதிரானவன் என்றும், இந்த ஜமியத்துல் உலமாவுடைய மன்ஹஜ் இருக்கும் பொழுது நான் இந்த மன்ஹஜ் வேண்டுமா என்று கேட்டதாக ஒரு பொய்யான அவதூறை என் மீது பரப்பியிருக்கின்றார்கள். உண்மையிலே சொல்வதாக இருந்தால், என்னோடு சம்பந்தப்பட்ட அநேகமான தாயிகள் என்னை பற்றி தெரிந்தவர்கள், நான் இந்த கொள்கையோடு எவ்வாறு இருந்தேன் என்பதும், தௌவா துறையில் எந்த அளவுக்கு நான் ஈடுபட்டேன் என்பதும், எனக்கும் ஜமியத்துல் உலமாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் கொள்கை ரீதியாக எவ்வாறு என்பதையும் அநேகமான தாயிகள் தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் நான் சொல்லக்கூடிய இந்த விடயம் உண்மையிலே எனக்கு மிகவும் கவலையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இலங்கை நாட்டிலே எங்கு தௌவா நடந்தாலும் கூட அதற்கு உறுதுணையாக இருந்தவன் என்ற வகையில் என்னை பற்றி இவ்வாறான அவதூறை பரப்பும் பொழுது அதற்கு சரியான பதிலை சொல்வது எனது பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே இந்த மன்ஹஜை ஏற்படுத்திய, இந்த மன்ஹஜுக்கு ஈடுபட்ட ஒரு குழு இருக்கின்றது. அந்த குழுவிலே இருக்கக்கூடிய அனைவருமே எனக்கு தெரிந்தவர்கள். அவர்களோடு நான் பல சந்தர்ப்பங்களில் நான் தௌவா துறையில் ஈடுபட்டு இருக்கின்றேன். அவர்கள் அனைவருக்கும் என்னை தெரிந்தவர்கள். இவ்வாறு இருக்கும் பொழுது அதில் ஒரு சிலர் வேணுமென்றோ அல்லது தெரிந்தோ தெரியாமலோ என்னை பற்றி பல அவதூறுகள் பரப்பியிருக்கின்றார்கள். அது என்னவென்று சொன்னால், நான் இந்த மன்ஹஜுடன் உடன்பாடு இல்லை என்றும், ஆரம்பத்தில் இந்த மன்ஹஜுக்கு எனக்கு அழைப்பு விடுத்ததாகவும் ஒரு பொய்யை சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்ததாக இந்த மன்ஹஜ் சம்பந்தமாக அந்த குழுவிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியவர், அவர் ஒரு டாக்டர், தாய் என்று ஆய்வாளர் என்று சொல்லக்கூடிய அவர் என்னுடன் நேரடியாக பேசும் பொழுது நான் ஜமியத்துல் உலமாவுடைய மன்ஹஜை ஆதரித்து பேசியதாகவும், அது இருக்கும் பொழுது ஏன் இந்த மன்ஹஜ் என்று நான் கேட்டதாகவும் ஒரு பெரும் பொய்யை சொல்லியிருக்கின்றார். வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி, நான் அவருடன் வேணுமென்று சொன்னால் அவர் முன்னிலையில் நான் இதை ஒப்புவிக்க எனக்கு முடியும். அதாவது நான் எந்த வகையிலும் நான் அந்த ஜமியாவுடைய மன்ஹஜில் உடன்பாடு இல்லை என்பதை அவருக்கும் தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் கூட அவர் என்னை பற்றி ஒரு அவதூறு சொல்லியிருக்கின்றார். நான் அவரிடத்திலே கேட்டேன், நீங்கள் என்னோடு பல வருடங்கள் பழகி இருக்கின்றீர்கள், அப்படி நான் ஜமியாவுடைய அந்த மன்ஹஜ் சரி என்று சொன்னால் அதே நேரத்தில் நீங்கள் என்னிடம் கேட்டிருக்கலாமே, ஏன் நீங்கள் அந்த மன்ஹஜை சரி காண்கிறீர்கள் என்று கேட்டிருக்கலாமே என்று கேட்டதற்கு அவர் வாய்மூடி ஒன்றும் பதில் சொல்ல முடியாமல் போய்விட்டார். எனவே இவ்வாறான பொய்யர்கள், அவதூறு சொல்லக்கூடியவர்கள் இந்த மன்ஹஜுடைய குழுவிலே இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன காரணமோ தெரியாது, எனக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆரம்பத்தில் இந்த மன்ஹஜ் சம்பந்தமாக என்னுடன் கலந்துரையாடவோ அல்லது என்னை அழைத்ததாகவோ இல்லை. ஆனாலும் அதற்கு பின்பு ஒரு சில மன்ஹஜ் சம்பந்தப்பட்ட
விடயங்களிலே அவர்கள் பொதுவான ஒரு அழைப்பை விடுத்திருந்தார்கள். ஆனாலும் அந்த அழைப்பை நான் ஏற்று செல்லவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் என்னை பற்றிய அவதூறுக்காக வேண்டி அவர்கள் ஒன்றோ என்னிடம் விசாரிக்க வேண்டும், நீங்கள் ஏன் இதற்கு எதிரானவர், அல்லது இந்த மன்ஹஜ் சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன என்பதை அவர்கள் விசாரித்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு விசாரிக்காமல் அவர்கள் இந்த மன்ஹஜ் சம்பந்தமாக என்னை பற்றிய அவதூறுகளை அவர்கள் பரப்பியிருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் மர்ம நாளையில் இதற்கான பதிலை அவர்கள் சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால், இதில் ஈடுபட்ட ஒரு சிலர் அவர்கள் என்னை தெரிந்தவர்கள், அவர்கள் வேண்டுமென்றே பொய் சொல்கின்றார்களோ என்று நான் நினைக்க தோணுகின்றது. அல்லாஹு ஆலம். ஆனால் அவர்கள் இவ்வாறு என் மீது அவதூறு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், நான் தௌவா துறையில் இவ்வாறு எப்படியெல்லாம் நான் ஈடுபட்டவன் என்பது உங்களுக்கு அநேகமானவர்களுக்கு தெரியும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்கள் என்னை பற்றி தப்பான இந்த கருத்தை நீக்குவதற்காக வேண்டித்தான் இந்த வீடியோவை நான் பேச நிர்பந்திக்கப்பட்டுள்ளேன். இந்த குழுவில் இருக்கக்கூடிய அநேகமானவர்கள் என்னை தெரிந்தவர்கள். ஆனாலும் இந்த அவதூறு பரப்பப்பட்டிருப்பது எனக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றது. எனவே தான் நான் இதோடு சம்பந்தப்பட விரும்பவில்லை. அல்லாஹ் போதுமானவன். மர்ம நாளையில் இதற்கான விசாரணையில் அல்லாஹ் போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹ் நேமல் வக்கீல். எனவே மேலும் விளக்கங்கள் தேவைப்படின் இன்ஷா அல்லாஹ் நான் தொடர்பு கொள்ளும் பொழுது இது சம்பந்தமாக உங்களுக்கு நான் விளக்கம் அளிக்க ஆயத்தமாக இருக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.